ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் நுங்கு பாயசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நுங்கு பாயசத்துக்கு ஒரு 300 ml பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. நுங்கு பாயசத்துக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் 2 கரண்டி. இதில் நீங்கள் பால் விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ பால் கொதி வந்திருக்கு. இந்த கொதிக்கிற பாலில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், ஏன்னா அது கட்டி கட்டி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிட்டுக்கோங்க. நீங்கள் கலர கஸ்டர்ட் நல்லா திக்காகும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த டைமில் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் எசன்ஸ் எதனா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ எனக்கு கஸ்டர்ட் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். என் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரை சேர்த்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது கூல்டவுன் ஆகிறதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1 hour வச்சுக்கலாம். இது டெசர்ட் நீங்கள் சில்லுன்னு எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அது கூல்டவுன் ஆகிற டைமில் நுங்கு ரெடி பண்ணிக்கிறேன். நுங்கில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் எடுத்துருங்க. நான் ஒரு 5 நுங்கு எடுத்திருக்கேன். நுங்கு நீங்கள் எலசாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கஸ்டர்டும் பாலும் நல்லா கூல்டவுன் ஆயிடுச்சு. நான் இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற நுங்கு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நுங்கு பாயசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.